Hi friends, welcome to CP. மாணவர்களே, இன்றைய தினம் நாம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள் 1 கேட்கப்படுகின்ற சில வினாக்களை பார்க்க இருக்கிறோம். மாணவர்களே, வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அத்தோடு எமது சிற்பி FRS சேனலின் மற்றைய வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் வழங்கப்பட்டுள்ளது. அதை கிளிக் செய்து பார்த்து கொள்ளுங்கள். தரப்பட்டுள்ள சொற்களுக்கு மிக பொருத்தமான உருவை தெரிவு செய்க. பலகை, தூக்கம், அறை. சரியான விடை இரண்டாவது விடை. மாணவர்களே, பலகை, தூக்கம், அறை ஆகிய சொற்களுடன் மிகச் சரியாக பொருந்தக்கூடியது கட்டில் ஆகும். முதலில் தரப்பட்ட உருவில் வினாக்குறி இடப்பட்ட இடத்திற்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. சரியான விடை முதலாவது விடை ஆகும். வினாக்குறி இடப்பட்ட இடத்திற்கு மிக பொருத்தமான உரு கதவு ஆகும். C, D ஆகிய இரு உருக்களுக்கும் இடையிலான வித்தியாசங்களின் எண்ணிக்கை விடைகள் 3ஐ விட அதிகம், 3ற்கு சமன், 3ஐ விட குறைவு. சரியான விடை முதலாவது விடை. C, D ஆகிய இரு உருக்களுக்கும் இடையிலான வித்தியாசங்களின் எண்ணிக்கை 3ஐ விட அதிகம். இப்பொழுது வித்தியாசங்களை ஒருமுறை பார்ப்போம். இவ்வாறான வினாக்கள் வினவப்படும் பொழுது படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித்தியாசங்களையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இல்லை. இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் 3ஐ விட அதிகமா அல்லது குறைவா அல்லது 3ற்கு சமனாக உள்ளதா என்று மாத்திரம் கண்டு கொண்டால் போதுமானது. இங்கு 4 வித்தியாசங்கள் காண்பிக்கப்பட்டுள்ளன. எனவே நிச்சயமாக எம்மால் கூற முடியும் வித்தியாசங்களின் எண்ணிக்கை 3ஐ விட அதிகம் என்று. ஆகவே மாணவர்களே, இதில் இன்னும் அதிகமாக வித்தியாசங்கள் உள்ளதா என்று தேடி உங்கள் நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். உடனடியாக அடுத்த வினாவிற்கு சென்று விடுங்கள். இந்த உருவை சரியாக பூர்த்தி செய்ய இணைக்க வேண்டிய பகுதி எது? சரியான விடை மூன்றாவது விடை. மாணவர்களே, இவ்வினாவிற்கு விடையளிக்கும் பொழுது தரப்பட்டிருக்கக்கூடிய 3 விடைகளையும் அவதானியுங்கள். இரண்டாவது விடை பொருத்தமற்றது என்பது பார்த்த உடனேயே எம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே முதலில் அவ்விடையை நாம் நீக்கிவிட வேண்டும். அடுத்ததாக முதலாவது மற்றும் 3வது விடைகள் பார்ப்பதற்கு ஒன்று போலவே தெரிகின்றன. ஆனாலும் அதில் ஒரு சிறிய வித்தியாசம் உள்ளது. முதலாவது விடையில் தரப்பட்டிருக்கக்கூடிய குடத்தின் நிறம் முழுமையாக பச்சை நிறமாகவே உள்ளது. ஆனால் உருவிலோ மஞ்சள் மற்றும் பச்சை நிறங்களிலேயே அந்த குடம் வரையப்பட்டுள்ளது. எனவே மிக பொருத்தமான விடை 3வது விடை ஆகும்.
கீழ்வரும் உருவிலிருந்து உருவாக்கக்கூடிய செவ்வகங்களின் எண்ணிக்கையை காண்க. விடைகள் 20, 60, 30. சரியான விடை 60. மாணவர்களே, இப்பொழுது செவ்வகங்களின் எண்ணிக்கையை காணும் நுட்ப முறையை அறிந்து கொள்வோம். முதலாவதாக தரப்பட்டிருக்கக்கூடிய பெரிய செவ்வகம் நீளப்பக்கமாக 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. எனவே இடமிருந்து வலமாக நாம் 1 to 4 வரை இலக்கங்களை போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த இலக்கங்களை கூட்டுதல் வேண்டும். அப்படி கூட்டும் பொழுது 1 சக 2 சக 3 சக 4 அனைத்தையும் கூட்டினால் 10 விடையாக வரும். அதே போல பெரிய செவ்வகம் அகலப்பக்கமாக எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன என்று பார்த்தால் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எனவே மேலிருந்து கீழாக 1 to 3 வரை எழுதிக் கொள்ள வேண்டும். பின்னர் அந்த இலக்கங்களை கூட்ட வேண்டும். 1 சக 2 சக 3 சமன் 6. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இரு விடைகளையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 10 தர 6, 10 6 60. எனவே இவ்வுருவில் இருக்கக்கூடிய செவ்வகங்களின் எண்ணிக்கை 60. கண்ணாடியில் தென்படும் கடிகாரத்தின் பிம்பம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இக்கடிகாரம் காட்டும் உண்மை நேரம் யாது? விடைகள் 4 மணி 25 நிமிடம், 5 மணி 20 நிமிடம், 8 மணி 35 நிமிடம். சரியான விடை முதலாவது விடை 4 மணி 25 நிமிடம். மாணவர்களே, இப்பொழுது கண்ணாடியில் தென்படும் கடிகாரத்தின் பிம்பத்தை கொண்டு எவ்வாறு உண்மை நேரத்தை கண்டுபிடிக்கலாம் என்று பார்ப்போம். மாணவர்களே, முதலாவதாக தரப்பட்டிருக்கக்கூடிய கடிகார பிம்பத்தில் 12 மற்றும் 6 ஆகிய இலக்கங்களை குறித்துக் கொள்ள வேண்டும். பின்னர் மற்றைய இலக்கங்களை இடஞ்சுழியாக போட்டுக்கொள்ளுதல் வேண்டும். அடுத்ததாக மணித்தியாலமுள் இருக்கும் இடத்தையும் நிமிடமுள் இருக்கும் இடத்தையும் வட்டமிட்டு அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது சாதாரணமாக ஒரு கடிகாரத்தில் நேரத்தை பார்ப்பது போன்று இந்த பிம்பத்திலும் நீங்கள் நேரத்தை கண்டு கொள்ளலாம். பாருங்கள் மாணவர்களே, மணித்தியாலமுள் 4க்கும் 5க்கும் இடையில் இருப்பது போன்று உள்ளது. 4க்கும் 5க்கும் இடையில் இருந்தால் அதை நாம் 4 மணி என்றுதான் கூறுவோம். நிமிடமுள்ளை பாருங்கள், அது 5 என்ற இலக்கத்தில் உள்ளது. 5 என்ற இலக்கத்தில் இருந்தால் 25 நிமிடம் என்று நாம் கூறுவோம். எனவே சரியான விடை 4 மணி 25 நிமிடம் என்பது ஆகும். ஆண்டு டிசம்பர் 31 புதன்கிழமை ஆகும். எனின் அவ்வாண்டின் ஜூலை 2 என்ன கிழமை? விடைகள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. சரியான விடை புதன்கிழமை. மாணவர்களே, இப்பொழுது இவ்வினாவிற்கு விடையளிக்கும் முறையை பார்ப்போம்.
முதலாவதாக தரப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டு சாதாரண வருடமா அல்லது லீப் வருடமா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு ஆண்டினுடைய இறுதி 2 இலக்கங்களை 4ஆல் வகுக்க வேண்டும். 2019 19ஐ 4ஆல் வகுக்கும் பொழுது 3 மீதமாக வரும். மீதம் வருமாக இருந்தால் அது ஒரு சாதாரண வருடம் ஆகும். சாதாரண வருடத்தின் நடுவில் வரும் நாள் ஜூலை 2ஆம் திகதி. அதாவது ஒரு சாதாரண வருடத்தில் 365 நாட்கள் உள்ளன. அந்த நாட்களில் நடுவில் உள்ள நாள் 183வது நாள் ஜூலை 2ஆம் திகதி ஆகும். மேலும் சாதாரண வருடத்தில் மற்றும் ஒரு சிறப்பு உள்ளது. ஜனவரி 1ஆம் திகதி, ஜூலை 2ஆம் திகதி, டிசம்பர் 31ஆம் திகதி ஆகிய 3ம் ஒரே கிழமையாகவே காணப்படும். இங்கு வினாவில் டிசம்பர் 31ஆம் திகதி புதன்கிழமை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. டிசம்பர் 31 புதன்கிழமை என்றால் ஜூலை 2ம் கட்டாயமாக புதன்கிழமையாகவே இருக்கும். எனவே சரியான விடை 2வது விடை ஆகும். அடைப்பில் உள்ள ஆங்கில எழுத்துக்களும் உரோம எண்களும் ஒரு கோலத்திற்கேற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன. வெற்று கட்டத்திற்கு பொருத்தமான விடை யாது? விடைகள்: முதலாவது விடை A Z, இரண்டாவது விடை ரோம எண் 6 R, மூன்றாவது விடை ரோம எண்கள் 5 மற்றும் 4. சரியான விடை இரண்டாவது விடை ரோம எண் 6 மற்றும் ஆங்கில எழுத்து R. இப்பொழுது மாணவர்களே, எவ்வாறு இந்த கோலத்திற்கு விடையை பெற்றுக்கொள்வது என்று பார்ப்போம். இந்த வினா பார்ப்பதற்கு சற்று கடினமானது போல் தோன்றினாலும் உண்மையிலேயே விடையை பெற்றுக்கொள்வது மிகவும் இலகுவானது. பாருங்கள் மாணவர்களே, ஒரு பெரிய கட்டம் தரப்பட்டு அந்த கட்டத்தினுள்ளே ஆங்கில எழுத்துக்களும் ரோம எண்களும் மாறி மாறி எழுதப்பட்டுள்ளன. அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. நாம் உண்மையிலேயே கண்டுபிடிக்க வேண்டியது கீழே இருக்கக்கூடிய 4 கட்டங்களில் 4வதாக உள்ள கட்டத்தில் வரவேண்டிய விடையையே நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எனவே கீழே இருக்கக்கூடிய கட்டத்தில் எமது கவனத்தை செலுத்துவோம். அப்படி பார்க்கும் பொழுது முன்னால் இருந்து ஒன்று விட்டும் பின்னால் இருந்து ஒன்று விட்டும் வரும் எழுத்துக்களோ அல்லது ரோம எண்களோ தெரிவு செய்யப்பட்டு அங்கு எழுதப்பட்டுள்ளன. முன்னால் இருந்து ஒன்று விட்டு பார்த்தால் ரோம எண் 1 உள்ளது. பின்னால் இருந்து ஒன்று விட்ட இடத்தில் ரோம எண் 9 உள்ளது. எனவே அவை இரண்டும் தெரிவு செய்து முதல் கட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதே போல இரண்டாவது கட்டத்திலும் ஒன்று விட்ட இடங்கள் தெரிவு செய்யப்பட்டு ரோம எண் 3 மற்றும் ரோம எண் 11 என்பன எழுதப்பட்டுள்ளன. அதே போல மூன்றாவது கட்டத்திலும் முன்னாலிருந்து ஒரு இடம் விட்டும் பின்னாலிருந்து ஒரு இடம் விட்டும் தெரிவு செய்யப்பட்டு எழுதப்பட்டுள்ளன. அதன்படி மூன்றாவது கட்டத்தில் ரோம எண் 4 மற்றும் ரோம எண் 5 என்பன எழுதப்பட்டுள்ளன. இப்போது விடையை இலகுவாக உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். முன்னால் இருந்து பார்க்கும் பொழுது ஒன்று விட்ட இடத்தில் ரோம எண் 6 உள்ளது. பின்னால் இருந்து பார்க்கும் பொழுது ஒன்று விட்ட இடத்தில் ஆங்கில எழுத்து R உள்ளது. எனவே சரியான விடை இரண்டாவது விடை ஆகும். கடதாசி துண்டு Aயில் இருக்கும் இக்குறியீடு மீது கடதாசி துண்டு Bயில் இருக்கும் இக்குறியீட்டை வைக்கும் போது காணத்தக்க உரு யாது?
சரியான விடை முதலாவது விடை. கடதாசி துண்டு ஏயின் மீது கடதாசி துண்டு பியை வைக்கும் பொழுது ஏயில் இருக்கக்கூடிய 2 குறியீடுகள் மறைந்து பியில் இருக்கக்கூடிய 2 குறியீடுகள் அவ்விடத்தில் தென்படும். எனவே சரியான விடை முதலாவது விடை ஆகும். கூடையொன்றில் இருந்த கொய்யா பழங்களின் எண்ணிக்கை பப்பாசி பழங்களின் எண்ணிக்கையின் 5 மடங்கு ஆகும். கடைக்காரர் மேலும் 12 பப்பாசி பழங்களை கூடையில் வைத்தார். இப்போது 2 பழங்களின் எண்ணிக்கையும் சமனானது எனின் கூடையில் இருந்த கொய்யா பழங்களின் எண்ணிக்கை யாது? விடைகள் 16, 14, 15. சரியான விடை மூன்றாவது விடை. கூடையில் இருந்த கொய்யா பழங்களின் எண்ணிக்கை 15 ஆகும். இப்பொழுது இவ்வினாவிற்கு விடையை பெற்றுக்கொள்ளும் முறையை பார்ப்போம். முதலில் தரப்பட்டுள்ள தகவல்களை குறித்துக் கொள்வோம். பப்பாசி பழத்தை போன்று 5 மடங்கு கொய்யா பழங்கள் உள்ளன என்று வினாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியென்றால் பப்பாசி பழம் 1 மடங்காக இருந்தால் கொய்யாப்பழம் 5 மடங்காக இருக்கும். இந்த 2 மடங்குகளுக்கும் இடையிலான வித்தியாசம் 4. 5லிருந்து 1 கழித்தால் 4. எனவே அதை முதலாவதாக நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வினாவில் கடைக்காரர் மேலும் 12 பப்பாசி பழங்களை கூடையில் வைத்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 12 பப்பாசி பழங்கள் வந்ததும் கொய்யா பழங்களின் எண்ணிக்கையும் பப்பாசி பழங்களின் எண்ணிக்கையும் சமனாகிவிட்டது என்றும் வினாவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனின் இந்த 4 மடங்கும் 12 பழங்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு உள்ளது. பற்றாக்குறையாக இருந்த 4 மடங்கை 12 பழங்கள் வந்ததும் பூர்த்தி செய்து விட்டன. அப்படியென்றால் 4 மடங்கு 12 பழங்கள் ஆகும். எனவே 1 மடங்கிற்கு எத்தனை பழங்கள் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். 12ஐ 4ஆல் வகுக்க வேண்டும். வகுக்கும் பொழுது விடை 3. ஒரு மடங்கில் 3 பழங்கள் உள்ளன. அப்படியென்றால் கொய்யா பழங்கள் 5 மடங்கு உள்ளன. 1 மடங்கில் 3 பழங்கள் என்றால் 5 மடங்கில் 3 15. ஆகவே கொய்யா பழங்களின் எண்ணிக்கை 15 ஆகும். ஒரு பெட்டியில் வெள்ளை நிற பந்துகளை விட பச்சை நிற பந்துகள் 7 அதிகமாக உள்ளன. சிவப்பு நிற பந்துகள் பச்சை நிற பந்துகளை விட 5 குறைவாக உள்ளன. எண்ணிக்கை குறைவடையும் ஒழுங்கில் பந்துகளை வரிசைப்படுத்தினால் வரும் பந்துகளின் நிறம். விடைகள்: முதலாவது விடை பச்சை, சிவப்பு, வெள்ளை. இரண்டாவது விடை வெள்ளை, சிவப்பு, பச்சை. மூன்றாவது விடை சிவப்பு, பச்சை, வெள்ளை. சரியான விடை முதலாவது விடை பச்சை, சிவப்பு, வெள்ளை. இப்பொழுது இந்த வினாவிற்கு விடையை பெற்றுக்கொள்ளும் முறையை பார்ப்போம்.
எப்பொழுதுமே மாணவர்களே, வினாவை செய்யும் பொழுது தரப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை விரைவாக குறித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், வெள்ளை நிற பந்துகளை விட பச்சை நிற பந்துகள் 7 அதிகமாக உள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி என்றால் வெள்ளையை விட மேலதிகமாக 7 பச்சை நிற பந்துகள் உள்ளன. அடுத்ததாக, சிவப்பு நிற பந்துகளை விட பச்சை நிற பந்துகள் 5 அதிகமாக உள்ளன. எனவே அதையும் நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது எமக்கு உறுதியாக தெரிந்துவிட்டது பச்சை நிற பந்துகள் மிக அதிகமாக உள்ளன என்று. ஆனால் வெள்ளை நிற பந்திற்கும் சிவப்பு நிற பந்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை நாம் கண்டு கொள்ள வேண்டும். நன்றாக அவதானியுங்கள் மாணவர்களே. வெள்ளை நிறம் பச்சை நிறத்தை விட 7 குறைவாக உள்ளது. சிவப்பு நிறம் பச்சை நிறத்தை விட 5 குறைவாக உள்ளது. எனவே வெள்ளைக்கும் சிவப்புக்கும் இடையிலான வேறுபாடு 7க்கும் 5க்கும் இடையிலான வேறுபாடு ஆகும். 7லிருந்து 5ஐ கழித்தால் 2. எனவே வெள்ளை நிறத்தை விட 2 சிவப்பு நிற பந்துகள் அதிகமாக உள்ளன. இப்பொழுது எண்ணிக்கை குறைவடையும் ஒழுங்கில் வரிசைப்படுத்தினால், அதாவது இறங்கு வரிசைப்படுத்தினால், முதலாவதாக பச்சை, இரண்டாவதாக சிவப்பு, மூன்றாவதாக வெள்ளை என்று விடை வரும். எனவே சரியான விடை முதலாவது விடை ஆகும். இம்மூன்று உருக்களையும் இணைக்கும் போது தோன்றும் உரு யாது? சரியான விடை முதலாவது விடை. 3 உருக்களையும் இணைக்கும் பொழுது தோன்றும் உரு ஒரு ஐங்கோணி ஆகும். இப்பொழுது அதை நீங்கள் இங்கு பார்க்க முடியும். இவ்வுரோம எண்களை இறங்கு வரிசைப்படுத்தி எழுதினால் தோன்றும் உருக்கள் சரியான விடை முதலாவது விடை. இவ்வினாவில் நாம் தரப்பட்டிருக்கக்கூடிய ரோம எண்களை இறங்கு வரிசைப்படுத்தி எழுதி கொள்ள வேண்டும். அத்தோடு அதற்குரிய குறியீடுகளையும் அருகிலேயே எழுத வேண்டும். அப்படி எழுதினால் எம்மால் விடையை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு உங்களுக்கு குறியீடுகளும் ரோம எண்களும் இறங்கு வரிசைப்படுத்தி காட்டப்பட்டுள்ளன. எனவே சரியான விடை முதலாவது விடை ஆகும். கட்டத்தில் உள்ள தொகுதியுடன் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான உருவை தெரிவு செய்க. சரியான விடை இரண்டாவது விடை. கட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உபகரணங்களும் கொல்லன் பயன்படுத்தும் உபகரணங்கள் ஆகும். எனவே தரப்பட்டிருக்கக்கூடிய விடையிலும் கொல்லன் பயன்படுத்தும் உபகரணமாக இரண்டாவது விடையில் உள்ள பட்டடை காணப்படுகிறது. எனவே சரியான விடை இரண்டாவது விடை ஆகும். உருக்களின் நிறையை சரியாக காட்டும் விடையை தெரிவு செய்க. விடைகள்: முதலாவது விடை 12 கிலோகிராம், இரண்டாவது விடை 13 கிலோகிராம், மூன்றாவது விடை 14 கிலோகிராம். சரியான விடை முதலாவது விடை 12 கிலோகிராம்.
இப்பொழுது இவ்வினாவிற்கு எவ்வாறு இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்ப்போம். ஏதாவது 2 சோடிகளை முதலில் நாம் கூட்ட வேண்டும். இங்கு உங்களுக்கு 2 சோடிகள் காண்பிக்கப்பட்டுள்ளன. 7 கிலோகிராம் நிறையுடைய சோடியும் 9 கிலோகிராம் நிறையுடைய சோடியையும் நாம் முதலில் கூட்டிக் கொள்வோம். கூட்டும் பொழுது நிறை 16 கிலோகிராமாகவும் குறியீடுகளாக இதயம், வட்டம் மற்றும் 2 செவ்வகங்கள் என்பன வரும். அடுத்ததாக வினாவில் தரப்பட்டுள்ள இதயம் மற்றும் வட்ட வடிவங்களை கூட்டப்பட்ட விடையிலிருந்து நாம் கழித்துக் கொள்வோம். கழிக்கும் பொழுது 16 கிலோகிராமில் இருந்து 8 கிலோகிராமை கழித்தால் 8 கிலோகிராம். இதயமும் கழிப்படும் பொழுது ஒன்றும் இல்லாமலாகும். அதே போல வட்டத்தையும் கழிக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமலாகும். எனவே விடையாக 2 செவ்வகத்தின் நிறை 8 கிலோகிராம் என்று வரும். அப்படியாயின் ஒரு செவ்வகத்தின் நிறை 4 கிலோகிராம் ஆகும். இப்பொழுது 3 உருக்களினதும் நிறையை இலகுவாக கண்டு கொள்ளலாம். செவ்வகத்தின் நிறை 4 கிலோகிராம் என்று நாம் கண்டுபிடித்துள்ளோம். இதய வடிவத்தினதும் வட்டத்தினதும் நிறை 8 கிலோகிராம் என்று வினாவில் தரப்பட்டுள்ளது. எனவே 4ஐயும் 8ஐயும் கூட்டும் பொழுது 12 கிலோகிராம். இந்த 3 உருக்களினதும் மொத்த நிறை 12 கிலோகிராம் ஆகும். இரண்டு கேக் துண்டுகளின் நிறை 250 கிராம் ஆகும். நந்தா சில கேக் துண்டுகளை வாங்கி பெட்டியொன்றில் போட்டு அடைத்தான். அதன் மொத்த நிறை 1600 கிராம் ஆகும். பெட்டியின் நிறை 100 கிராம் எனின் நந்தா வாங்கிய கேக் துண்டுகள் எத்தனை? விடைகள் 6, 13, 12. சரியான விடை 3வது விடை. நந்தா வாங்கிய கேக் துண்டுகளின் எண்ணிக்கை 12 ஆகும். இப்பொழுது இவ்வினாவிற்கு விடையை பெறும் முறையை பார்ப்போம். முதலாவதாக நாம் கேக்கின் நிறையை கண்டுபிடிக்க வேண்டும். எனவே மொத்த நிறையில் இருந்து பெட்டியின் நிறையை கழிக்க வேண்டும். 1600 கிராமில் இருந்து 100 கிராமை கழித்தால் 1500 கிராம். கேக் துண்டுகளின் மொத்த நிறை 1500 கிராம். அடுத்ததாக 1500 கிராமில் எத்தனை 250 கிராம்கள் உள்ளன என்று பார்க்க வேண்டும். 6 250 கிராம்கள் உள்ளன. இப்பொழுது மாணவர்களே, நீங்கள் அவசரப்பட்டு 6 என்ற விடையை தெரிவு செய்யக்கூடாது. வினாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது 250 கிராமில் 2 கேக் துண்டுகள் உள்ளன என்று. அப்படி என்றால் 6 250 கிராமில் எத்தனை கேக் துண்டுகள் உள்ளன என்று பார்க்க 6ஐ 2ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கும் பொழுது விடை 12. எனவே கேக் துண்டுகளின் மொத்த எண்ணிக்கை 12 ஆகும். பின்வரும் உருவில் உள்ள எண்கோளத்திற்கு ஏற்ப வினாக்குறி இடப்பட்டுள்ள இடத்தில் வரவேண்டிய எண் யாது? விடைகள் 16, 64, 32. சரியான விடை 2வது விடை 64. இப்பொழுது மாணவர்களே, இந்த உருவை அவதானித்து இதில் போடப்பட்டிருக்கக்கூடிய எண்கோளத்தை பற்றி சற்று பார்ப்போம்.
அதனூடாக நீங்கள் விடையை பெற்றுக்கொள்ளும் முறையை அறிந்து கொள்ளலாம். இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு சதுரமும் அதன் மேலே இருக்கக்கூடிய 2 சதுரங்களிலும் உள்ள இலக்கங்களை பெருக்குவதனூடாக கிடைக்கப் பெறுகிறது. பாருங்கள் மாணவர்களே, 1ஐயும் 2ஐயும் பெருக்கும் பொழுது 2, அதே போல 2ஐயும் 2ஐயும் பெருக்கும் பொழுது 4. அடுத்ததாக 1ஐயும் 2ஐயும் பெருக்கும் பொழுது 2, 2ஐயும் 4ஐயும் பெருக்கும் பொழுது 8. இதே தொடர்பை பயன்படுத்தி நாம் விடையை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். வினாக்குறி இடப்பட்டுள்ள சதுரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய 2 சதுரங்களிலும் 8 என்ற இலக்கமே போடப்பட்டுள்ளது. எனவே 8ஐயும் பெருக்க வேண்டும். 8 8 64. வினாக்குறி இடப்பட்டுள்ள இடத்தில் வரவேண்டிய எண் 64. முதலில் தரப்பட்டுள்ள உருவானது கம்பி துண்டினால் செய்யப்பட்டுள்ளது. சிறிய சதுரம் ஒன்றை அமைக்க தேவையான கம்பியின் நீளம் 12 சென்டிமீட்டர் எனின் இவ்வுருவை அமைக்க தேவையான கம்பியின் நீளம் யாது? விடைகள் 36 சென்டிமீட்டர், 48 சென்டிமீட்டர், 32 சென்டிமீட்டர். சரியான விடை முதலாவது விடை 36 சென்டிமீட்டர். எனினும் அநேகமான மாணவர்கள் 48 சென்டிமீட்டர் என்ற விடையை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சரி மாணவர்களே, இப்பொழுது நாம் இவ்வாறான வினாக்களுக்கு எப்படி விடையளிப்பது என்று பார்ப்போம். எமக்கு இவ்வுருவில் இருக்கக்கூடிய சிறிய சதுரத்தை ஆக்குவதற்கு தேவையான கம்பியின் நீளம் தரப்பட்டுள்ளது 12 சென்டிமீட்டர். எமக்கு நன்றாக தெரியும், ஒரு சதுரத்தின் 4 பக்கங்களும் சமனானது. 4 பக்கங்களினதும் கூட்டுத்தொகை 12 சென்டிமீட்டர் எனின் ஒரு பக்கத்தின் நீளத்தை காண 12ஐ 4ஆல் வகுக்க வேண்டும். வகுக்கும் பொழுது 3 சென்டிமீட்டர் விடையாக வரும். சிறிய சதுரத்தின் ஒரு பக்க நீளம் 3 சென்டிமீட்டர். இதை வைத்து பெரிய சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை நாம் கண்டு கொள்ளலாம். 3 சேரும் பொழுது 6 சென்டிமீட்டர். பெரிய சதுரத்தினுடைய ஒரு பக்கத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர். இவ்வாறான 6 சென்டிமீட்டர் நீளமுடைய 6 கம்பி துண்டுகளை பயன்படுத்தி இந்த உருவாக்கப்பட்டுள்ளது. 6 கம்பி துண்டுகளும் இங்கு உங்களுக்கு வேறு நிறத்தினால் காட்டப்பட்டுள்ளன. எனவே தேவையான மொத்த கம்பி துண்டுகளின் நீளத்தை காண 6ஐ 6ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 6 36. இவ்வுருவை அமைக்க தேவையான கம்பி துண்டுகளின் நீளம் 36 சென்டிமீட்டர். A, B ஆகிய வெற்று கட்டங்களுக்கு பொருத்தமான எண்கள் முறையே விடைகள். முதலாவது விடை 5, 10. இரண்டாவது விடை 16, 7. மூன்றாவது விடை 10, 5. சரியான விடை முதலாவது விடை. A, B ஆகிய வெற்றிடங்களுக்கு பொருத்தமான எண்கள் முறையே 5 மற்றும் 10 ஆகும். இப்பொழுது இவ்வினாவிற்கு விடையை பெறும் முறையை பார்ப்போம்.
இங்கு மேலே இருக்கக்கூடிய சதுரங்கள் கழித்தல் செயன்முறையிலும் கீழே இருக்கக்கூடிய சதுரங்கள் பெருக்கல் செயன்முறையிலும் ஈடுபடுகின்றன. அந்த இரு செயற்பாடுகளுக்கும் உட்பட்டு நடுவில் இருக்கக்கூடிய எண்கோளம் உருவாக்கப்பட்டுள்ளது. பாருங்கள் மாணவர்களே, 6 3 கழித்தால் விடை 3. 3 2ஆல் பெருக்கும் பொழுது 6. அடுத்ததாக 6 2 கழித்தால் 4. 4 2ஆல் பெருக்கும் பொழுது 8. இதே செயன்முறையை பயன்படுத்தினால் A என்ற இடத்தில் வரவேண்டிய எண்ணை கண்டுபிடிக்க 8 3 கழிக்க வேண்டும். கழிக்கும் பொழுது விடை 5. அதேபோல B என்ற இடத்தில் வரவேண்டிய எண்ணை கண்டுபிடிக்க 5ஐ 2ஆல் பெருக்க வேண்டும். 5ஐ 2ஆல் பெருக்கினால் 10. எனவே விடை 5 மற்றும் 10 ஆகும். வீதியில் உள்ள A, V, C, O எனும் 4 கடைகள் மதிய உணவுக்காக மூடப்பட்ட நேரங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளன. இதற்கேற்ப கடைகள் மூடப்பட்ட நேரத்தை வரிசைப்படுத்தினால் வரும் விடைகள்: முதலாவது விடை V, A, O, C. இரண்டாவது விடை V, A, C, O. மூன்றாவது விடை V, O, C, A. சரியான விடை இரண்டாவது விடை. இந்த 4 கடைகளில் முதலாவதாக V கடை மூடப்பட்டுள்ளது. அது மூடப்பட்ட நேரம் முற்பகல் 11:55. அடுத்ததாக A கடை மூடப்பட்டுள்ளது. அது மூடப்பட்ட நேரம் முற்பகல் 11:59. அடுத்ததாக C கடை மூடப்பட்டுள்ளது. அந்த கடை நண்பகல் 12:20 மூடப்பட்டுள்ளது. இறுதியாக O கடை மூடப்பட்டுள்ளது. அக்கடை பிற்பகல் 1:10 மூடப்பட்டுள்ளது. எனவே நேரத்தை நாம் வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது சரியான விடையாக இரண்டாவது விடை உள்ளது. இன்றைய வீடியோவில் நாம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் கேட்கப்படுவது போன்ற சில வினாக்களை பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.